தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆர் வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. பல்வேறு கட்சிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பாக 2 வாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பிட்டது. குறிப்பாக திமுக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள் சார்பாக இந்த மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மனுக்கள் மீதான ஒரு பதிலை 2 வாரங்கள் வழங்குவதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அமர்வானது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் உரிய நேர கால அவகாசத்தை தமிழகத்திற்கு வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் கபில் சிபல் முன்வைத்தார். ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு பிரச்சனை என்பது உள்ளது. தமிழ்நாட்டில் தற்பொழுது மழை பெய்யும் காலம். குறிப்பாக இந்த நேரத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது சரியாக இருக்காது. ரெவன்யூ அதிகாரிகள் உள்ளிட்டோர் மழைக்கால பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல ஜனவரியில் பொங்கல் அறுவடை காலம் வரும் என்பதாலும் டிசம்பரில் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலம் இருப்பதாலும் இந்த நேரங்கள் என்பது பொதுமக்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் முழுமையாக பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்து பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் இணையதள சேவைகள் என்பது இல்லை, பின்தங்கிய இடங்களில் பல பிரச்சனைகள் உள்ளன என்ற ஒரு வாதத்தையும் தமிழ்நாடு அரசு தரப்பானது முன்வைத்த நிலையில் இந்த விவகாரத்தில் பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றமானது வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மொத்தம் 6 மனுக்கள் இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுக்களுடைய நகலையும் உச்சநீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணைய சிறப்புக்கு வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிபதிகள் இன்று உத்தரவாக பிறப்பித்துள்ளனர். மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றங்கள் எஸ்ஐஆர் குறித்த விசாரணையை நடத்தக்கூடாது எனவும் ஏற்கனவே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதால் விசாரணையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தற்பொழுது பிறப்பித்திருக்கிறார்கள். முழுமையான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது கூறியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.